ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஒரு விசை கூட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடிச் சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடிச் சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். சங்கீதம் 27:5 சங்கீதம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். நம்ம எல்லாருக்குமே தீங்கு நாள் என்று ஒன்று உண்டு. அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். Psalm 27 and verse 5. Our God protects us all through our life. ஆண்டவர் நம்மை மறைத்து தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Let's 2 Samuel chapter 8. 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் அந்த கடைசி பாகத்திலே நாம் பார்க்கும்பொழுது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 14வது வசனம், தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நமக்கு தெரியும், சவுல் எத்தனையோ வேளைகளிலே தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டுக்கொண்டே இருந்தான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கிருபையாக அவனை காப்பாற்றினார். அதனால தான் இந்த சங்கீதத்திலே நம்ம பார்க்கிறோம், தீங்கு நாளில் கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து அவர் என்னை கன்மலையின் மேல்
உயர்த்துவார். ஒரு நாள் வந்தது, தாவீது சொல்லுகிறார், ஒரு தெள்ளு பூச்சியா நீங்கள் தேடுறீங்க, என்னுடைய உயிரை ஏன் இப்படி வேட்டையாடுகிறீர் என்று சவுலுக்கு சொல்லி கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவனை அந்த காடுகளிலே வனாந்திரத்திலே இருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியா 36:26 நம்ம வாசிக்கிறோம், பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேகின் குமாரனாகிய எரமியேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். எரேமியாவையும் பாருக்கையும் பிடிக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது. ராஜா கட்டளை கொடுக்கும் பொழுது ராஜாவின் அந்த உக்கிரத்துக்கு அவங்கள விலக்கி காப்பாற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆனாலும் இங்கே பார்க்கிறோம், ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். தேவன் காப்பாற்ற விரும்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், அவர் மறைத்தார் என்றால் எந்த சத்துருவும் அவர்களை தொட முடியாது. கர்த்தர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். எப்படியாக தாவீதை காப்பாற்றினவர், எரேமியாவை காப்பாற்றினவர், நம்மையும் கூட காப்பாற்றுவார். நாம் செய்ய வேண்டியது சங்கீதம் 91:1 எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. தேவனுடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது தீங்கு நாள் என்று ஒன்று வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தாவீதை காப்பாற்றினவர், எரேமியாவை காப்பாற்றினவர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மறைவில் இருக்கும் பொழுது எங்களையும் நீர் காப்பாற்றி நடத்த வல்லவராய் இருக்கிறீர். மட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபைதான் எங்களை தாங்கினது. இனிமேலும் தொடர்ந்து ஆண்டவரே சபையாருக்கும் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை காப்பாற்றி நடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோகு சொல்லுகிறார், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை பராமரித்து வருகிற உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.